இன்னைக்கு டே 29. நாளைக்கு கூட நம்ம மினி கட் முடிஞ்சிரும். அடுத்து பல்கிங் தான். காலையிலே மொடக்குடி வேலையை கட்டிட்டான். வழக்கம் போல இல்லாம இன்னைக்கு வீட்டானே ஆஃப் ஆயிட்டான். அதனால கொஞ்சம் வசதியா போச்சு. இவனுக்கு பெட்ரோல குடிடா அப்படின்னு கொடுத்தா அதை வண்டியில ஊத்துறா அப்படின்னு திட்டுறான். காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதே 3 முட்டை மேல முந்திரி கொட்டை இந்த டிஷ் தான் சாப்பிட்டேன். கிளாசிக் டைம் ஆனதுனால வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அது என்னடா டெய்லி டைம் ஆகுதுன்றியே, ஒரு நாள் தான் சீக்கிரமா போயேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு 8 hours தூக்கம் மஸ்ட். அதனால கொஞ்சம் லேட் ஆயிருது. இல்ல பொய் சத்தியமாவே எனக்கு லேட்டா போற ஹாபி இருக்கு. ஹாபி இல்ல கெட்ட பழக்கம். அதனால இன்னைக்கு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. அத வீடியோட கடைசியில பாப்பீங்க. வீட்டுக்கு வந்ததும் பையன் புடிச்சிட்டான். இன்னைக்கும் புல்லட் சவுண்ட் கேட்டு வெளியே வந்துட்டான். சரி போனை புடிச்சுக்கோடா அப்படின்னு சொன்னேன். பையன் புடிச்சிட்டான். உடவே இல்லையே, போனை கெட்டியமா புடிச்சுக்கணும். எல்லாம் நம்ம ட்ரைனிங். அம்மா வீட்டுல இல்ல, சாவி வாங்க போயிருந்தேன். சாவியோட சேர்த்து ஒரு வேலையை கொடுத்து அமிச்சிட்டாங்க. மழை வர மாதிரி இருந்தா இதை எடுத்து வை அப்படின்னு சொன்னாங்க. மழை வருமோ இல்ல வராதோ அப்படின்னு வெயிட் பண்ற அளவுக்கு எல்லாம் பொறுமை கிடையாது. அதனால அது பொறுமையா சிந்தாம செதறாம எடுத்துட்டு போய் வீட்டுல வச்சுட்டேன். லஞ்சுக்கு நேத்து மாதிரி இன்னைக்கும் புதினா சிக்கன். ஜிம்முக்கு போயிட்டு என்ன ஒர்க் அவுட் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எந்த ஒர்க் அவுட் அப்படின்னு வீடியோ பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வேலையா ஊருக்கு போறதுனால அடுத்த வீக் தான் ஜிம்முக்கே வருவேன். அதனால எல்லா மாத்திரையிலும் ஒரு மாத்திரை அப்படின்ற மாதிரி இன்னைக்கு சர்க்கியூட் போட்டு முடிச்சேன். அப்புறம் நம்ம 30 days மினி கட்டோட ரிசல்ட்டை நாளைக்கு போஸ்ட் பண்றேன். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, அந்த கெட்ட பழக்கத்துக்கு வருவோம். லேட்டா போறது. அம்மா கூட ஊருக்கு போனோம். லேட்டா ஆட்டோவை புக் பண்ணிட்டேன். இந்த மாதிரி அப்படின்னு ஆட்டோக்கார அண்ணா கிட்ட சொன்னேன். அவரு அடிச்சு புடிச்சு ஓட்டுறாரு. தூக்கி போடுது. அம்மா எல்லாம் டைட்டா புடிச்சுக்கினாங்க. பரவாயில்ல, எல்லாமே நல்லாதான் போகுதுன்னு பார்த்தா இந்த கௌதம் மேப் இருக்கான்ல, அவன் வேலையை காட்டிட்டான். தப்பான ரூட்ல போயிட்டு டிராபிக்ல மாட்டிக்கணும். ஆமா கைஸ், ட்ரெயின் மிஸ் ஆயிடுச்சு. எங்க அம்மா என் மேல கோச்சிக்கினாங்க. என்னதான் ஆட்டோக்காரர் தப்பான ரூட்ல போனாலும் நான் தான் ஜிம்முக்கு போய் லேட் பண்ணிட்டேன். நம்ம கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இல்ல அப்படின்னு இருந்தேன். இந்த கெட்ட பழக்கத்தை நீ கண்டுபிடிச்சிட்டேன். கண்டிப்பா மாத்திருவாங்க கைஸ். அப்புறம் வேற என்னடா பண்ணீங்க, ஊருக்கு போனீங்களா இல்லையான்னு கேட்டீங்கன்னா மறுபடியும் ஒரு ஆட்டோவை போட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். காசும் வேஸ்ட், டைமும் வேஸ்ட், கொண்டாந்த புளி சாதம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன்.